கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசாயா 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய மனம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை நான் இப்பொழுதே உங்களிலே தோன்ற பண்ணுவேன் என்று. கடந்த நாட்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்பண்ணாமல் போயிருக்கலாம், கடன்கள் அடைபடாமல் போயிருக்கலாம். தேவன் சொல்கிறார், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறாராம். ஆகவே நடந்து முடிந்த முந்தின காரியங்களை நினையாதிருங்கள், பூர்வமான காரியங்களை சிந்திக்காதிருங்கள், அடைக்கப்பட்ட வாசல்களை எண்ணி புலம்பாதிருங்கள். அடைக்கப்பட்டது ஒரு வாசல்தான், ஆனால் தேவன் உங்களுக்கு 7 வழிகளை திறந்து தர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே திறக்கப் போகிற வாசல்களை எண்ணி தேவனை துதியுங்கள். சகரியாவை கொண்டு தேவன் சொல்லும் பொழுது, நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களிலே தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக அவர் இப்பொழுதே வைராக்கியமாக இருக்கிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்கிறார். ஆகவே முந்தின காரியங்களை நினையாதபடி, பூர்வமான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிந்தித்து கொண்டு இருக்காதபடி, இனி வரும் பலன் மேல் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளின் மேலே உங்கள் கண்கள் நோக்கமாக இருக்கட்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். தேவன் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்க அவரால் முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பேர் சொல்லி அழைக்கிற நல்ல தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். யோபு 29 அதிகாரம் 2 சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்கிறார். கடந்து போன நாட்கள் நல்லது என்று சொல்லி அதிலே திருப்தியடைந்து நின்று விடாதிருங்கள். நீங்கள் உங்களுக்கு வருகிற சோதனைகளிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உடைக்கப்படும் பொழுதுதான் உருவாக்கப்பட முடியும், அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற முடியும். யோபு உடைக்கப்பட்டதினாலே உருவாக்கப்பட்டு எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரித்து கொண்டார். அதே போல பிரசங்கி இதை சொல்லும் பொழுது, இந்நாட்களை பார்க்கிலும் முந்தின நாட்கள் நல்லதென்று சொல்லாதே என்று எச்சரிக்கிறார். இந்த நாட்களை பார்க்கிலும் முந்தினவைகள் நல்லதென்று நினையாதிருங்கள். தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு எடுத்துக்கொண்டு போவதற்காக தான் சில சோதனைகளை உங்களுக்கு அனுமதிக்கிறார். சோதித்த பின்பு நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய காரியங்களை, புதிய நன்மைகளை, புதிய துவக்கத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய போதுமானவர். ஆகையால் எல்லா பழைய காரியங்களை மறந்து தேவனை துதியுங்கள். தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை அவர் செயல்படுத்த போதுமானவர். புதிய வழிகளை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நம்புங்கள். அது இப்பொழுதே உங்கள் மத்தியிலே தோன்றுவதாக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நீங்கள் இப்பொழுதே உங்களின் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் இந்த நாளிலும் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. கடந்த காலங்களை எண்ணி புலம்பாதபடி ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியா கர்த்தர் இவர்கள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க இவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற புதிய காரியங்களுக்காய், புதிய துவக்கத்திற்காய், புதிய ஆசீர்வாதத்திற்காய், புதிய வழிகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவின் நாட்களில் நடந்தது போல கையளவு மேகம் இவர்களுடைய வாழ்க்கையில் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.